முன்னாள் திமுக நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன் இன்று பாஜகவில் இணைய இருக்கிறார். தமிழகம் வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முன்னிலையில் KS ராதாகிருஷ்ணன் பாஜகவில் இணைய இருக்கிறார். இவர் திமுகவின் செய்தி தொடர்பாளராக பதவி வகித்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் முன்னாள் நிர்வாகி பாஜகவில் இன்று இணைய இருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். முன்னாள் திமுக நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன் இன்று பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது இன்னைக்கு தென்மண்டல பூத் கமிட்டி மாநாடானது நெல்லையில நடைபெறுது. இதுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவோட முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் கலந்துக்கிற ஒரு சூழ்நிலையில திமுகவை சேர்ந்த முன்னாள் செய்தி தொடர்பாளரும் முக்கிய தலைவராக பணிபுரிந்து வந்த KS ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தற்போது அமித்ஷா முன்னால இணையறதுக்கு இருக்கிறாரு. அதாவது பிரபல திமுக கட்சியில கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வந்த அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது 22வது வருஷம் 21 அக்டோபர் 2022 கட்சியோட கொள்கைக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர் கட்சியில இருந்து நீக்கினாங்க. அதாவது ஆளுங்கட்சியை திமுகவாக இருந்தாலும் தவறுகள் செய்யும் பட்சத்துல துணிச்சலாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு முக்கிய நபர் அப்படின்னே சொல்லலாம் அவர் KS ராதாகிருஷ்ணன். அவர் இன்னைக்கு திமுகல இருந்து நீக்கப்பட்டு ஏறத்தாழ 3 ஆண்டுகள் வரை நெருங்கிய ஒரு சூழ்நிலையில தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னாடி அவர் இன்னைக்கு பாஜகவில் இணைகிறாரு. அதாவது திமுகவுல செய்தி தொடர்பாளர் மற்றும் முக்கிய தலைவராக இருந்த இவர் ஏற்கனவே திமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவர் ஒரு பிரபல வழக்கறிஞர், அதே மாதிரி எழுத்தாளராகவும் இருந்தவர். வழக்கறிஞராக தமிழக மற்றும் மத்திய அரசின் பல்வேறு நிலைகள்ல ஆலோசகராகவும், மனித உரிமைகள் அதே மாதிரி சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும், சமூக பிரச்சனைகள் குறித்த நூல்கள் மற்றும் கட்டுரைகள் எழுதியதுல ஒரு முன்னணியில் உள்ளவர்னே சொல்லலாம். 49 ஆண்டுகால அரசியல்ல பணியாற்றிய இவர் பல தலைவர்களோட, அதாவது இறந்து போன பல தலைவர்களோட, கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா ஆகட்டும் உள்ளிட்ட பலருக்கு அவரை நல்லா தெரியும். பலரோட அந்த கட்சியில உறவுல இருந்தவர். 1989 மற்றும் 96 ஆகிய ஆண்டுகள்ல சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில போட்டியிட்டவர். அதாவது பெரும்பாலும் அமித்ஷா முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சர் முன்னாடி ஒருத்தங்க இப்போ ஒரு திமுகவில் உள்ள ஒரு முக்கிய பிரதிநிதி, அதாவது திமுகவில் இருந்து ஒரு முக்கிய பிரதிநிதி இணைகிறது அப்படிங்கிறது இங்க உள்ள திமுகவினர் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. பொதுவாக தொண்டர்கள் இணைவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில உள்ள ஒவ்வொரு கிளை செயலாளர்கள், நகர செயலாளர் இந்த மாதிரி இணையக்கூடிய ஒரு நேரத்துல அந்த கட்சியோட முக்கிய பிரதிநிதியாகவும் அதே மாதிரி செய்தி தொடர்பாளராகவும் இருந்தவர் இன்னைக்கு அமித்ஷா முன்னால இணைகிறது இங்க உள்ள திமுக வட்டாரத்துல கடும் பேசு பொருளா இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சிவகுமார்.